இங்க சிவகங்கை மாவட்ட சார்பா காரைக்குடியில பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுச்சு. இங்க சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 1357 பூத்துல 70% மேல பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தாங்க. அவங்களோட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான். வேற பிஜேபியோட கூட்டணி கட்சி வந்து தமிழ்நாட்டில் நிலைக்கிறது அப்படின்ற ஒரு என்னங்க, பிஜேபியோட கூட்டணி சேர கட்சிகள் தமிழ்நாட்டில் நிலைக்காது, தமிழ்நாட்டில் வாழ முடியாது, தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படின்ற ஒரு யாரு? ஓகே பன்னீர்செல்வம். புரியல எனக்கு. என்ன ஓபிஎஸ் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு? பாஜகவோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் தமிழக கட்சிகள்லாம் முன்னேற முடியாது, எது ஜெயிக்க முடியாது அப்படின்ற. யார்? ஓபிஎஸ். அப்ப நாங்களே எல்லாரும் ஒன்னா நினைக்கிறோம், நீங்க நினைக்க வேண்டியது. நீங்க எப்படி எல்லாரும் ஒன்னா இவரு அவரு ஒன்னா ஆயிடுவாரா? என்ன நீங்க இப்படி கேட்டா ஓபிஎஸ் எப்படி சொல்லுவாரு? சரியா கேளுங்க, அப்பதான் அது அதுல ரெக்கார்ட் ஆகணும்ல. அதான் அவர் அந்த முடிவுல இருக்காரு. இன்னொரு கேள்வி இவரு கேட்டாரு, நல்ல கேள்வி. இபிஎஸ் சொல்றாரா? யூபிஎஸ் 4.5 வருஷம் ஆச்சு, யாருடைய பாதுகாப்பு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பதவியில முதலமைச்சராக்கிறவங்களுக்கு துரோகம். எங்க 21 எம்எல்ஏக்களால அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப காப்பாற்றியது டெல்லி, அவர்களுக்கு துரோகம். ஆட்சி தொடர உதவி செய்த பன்னீர்செல்வத்துக்கு துரோகம். துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத ஒரு நபர் பேசுவதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி இந்த தேர்தலில் கொடுப்பாங்க. அப்புறம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த வரவேற்பு சீமான் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? அதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அது மாதிரி நண்பர் விஜய் ஆரம்பிக்கிறது, அந்த கட்சியுடைய அவர்கள் தேர்தல் போட்டியிட்டால் அதற்கான அதை ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் தமிழ்நாட்டு மக்கள் தான். இன்னொரு அரசியல் கட்சியாக நான் வந்து அதை பற்றி பதில் சொல்றது நாகரிகமாக இருக்கேன். நான் ஒன்னும் அரசியல் வல்லுநர் கிடையாது. நீங்க தான் மீடியா சேர்ந்த, நீங்க தான் வந்து அவருடைய செயல்பாட்டுக்கு மார்க்கெல்லாம் கொடுக்கணும். அரசியல் நீங்க வந்து பயணிச்சு வர இந்த காலத்துல உதயநிதி வந்து ஒரு பிரச்சனை கிளப்புறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்க உதயநிதி வந்து என்ன பத்தி பேசுறாருல, அது அவங்க அரசியல் பொழப்பு நடத்தணும்னா அது மாதிரி பேசி ஆகணும். அவங்க அப்பா வந்து திரு ஸ்டாலின் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்ததை கூட நிறைவேற்றாம மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. இவர் தேர்தல் நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட போற இடத்துல எல்லாம் எங்க அப்பா முதல்வராக்குங்க, ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை விலக்கிடுவோன்னு அவங்க அப்பாவையும் தாண்டி போய் சொல்றாரு. அதுதான் அவங்கள்ட்ட காண முடிகிற செயல்பாடு. வெளிநாட்டு போறது முதலமைச்சர் செல்வதை பத்திலாம் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. பட் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதியை வந்து அவர் கொண்டு வரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். இந்திய கூட்டணி தான் இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சிட்டு வருது. அதை பத்தி என்ன, யார் 2 பேர் போயிருக்கா? இந்தியா முழுவதுக்கான கூட்டணி அது. மம்தா பானர்ஜி தனியா தேர்தலில் போட்டிடுவேன்னு அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாப்ல நாங்க தனியா தான் போட்டிடுவோம்னு கேஜ்ரிவால் சொல்லிட்டாரு. நிதிஷ்குமார் அதை விட்டு வெளியில வந்து பாஜக கூட்டணியிலே மீண்டும் இணைஞ்சிட்டாரு. இன்னும் இருக்கிற கட்சிகள் எதுன்னு தெரியல. தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் ஒண்டி தான் இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல செயல்படுவார்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சில கட்சிகளோட கூட்டணி பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். அரசியல்ல நாங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றுவோம் வருங்காலத்தில் நான் சொன்னது உண்மை. அவர் கூட்டணி பத்தி சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் எங்கள் கூட்டணி பத்தி சொல்றோம். இல்ல இல்லங்க,
ஏற்கனவே நான் தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொல்லல, இன்னும் முடிவெடுக்கலன்னு சொன்னேன். இன்றைக்கு கூட நான் மீட்டிங்ல சொன்னேன். அதாவது தேர்தலில் நாங்கள் ஒரு இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில உறுதியாக இடம்பெறுகிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நாமினேஷன்ல இருந்து ஒரு 15 நாட்கள் அல்லது 21 நாட்கள் தான் கிடைக்கும். நான் ஒருவேளை போட்டியிட்டா அந்த தொகுதியில பாராளுமன்ற தேர்தலில் 3 நாட்கள்னால செலவிட வேண்டியிருக்கும். அங்க மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டியிருக்கும். அதனால அப்படி ஒரு யோசனையில நான் இருந்தேன். ஆனா எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால அதை பத்தி பிறகு முடிவெடுத்துக்கலாம். இல்ல, அப்படி ஒரு செய்தி வந்து பத்திரிகைகள்ல தான் நானும் பாக்குறேன். நான் இன்னும் தேர்தலில் நிற்கணுங்கிற முடிவே எடுக்கல. அந்த நேரத்தில் பாத்துக்கலாம். அதான் சொன்னேன் இப்ப எல்லா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பழனிசாமிக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே, சொன்னேன்.